நியூஸ் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் அனிதா டேனியல் மேடம், வணக்கம் சார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தாவேகா 2 வருடங்கள் முடிஞ்சு 3வது வருடம் தொடருது. அதை முன்னிட்டு ஒரு ஒரு கூட்டம் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த கூட்டத்தில் விஜய் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தார் இந்த கூட்டத்தில். அவர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா திருக்குறள்லாம் நிறைய சொன்னார். ஸோ இந்த கூட்டத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது ஒரு வழக்கமான கூட்டம்தான். காலையிலேருந்து பனையூரில் எல்லா கேட்டையும் அடைச்சிட்டாங்க. பெண்களை வழக்கம் போல் அனுமதிக்கலை. அதுக்கப்புறம் விஜய் அந்த ஐம்பெரும் வழிகாட்டிகளுக்கு மாலை போட்டு அதுக்கப்புறம் இந்த கூட்டத்தை கூட்டினார். கூட்டத்தில் பேசினார். அதுக்கு முன்னாடி டிஎஸ்எஸ் மணின்னு எப்போவுமே பேசக்கூடிய ஒரு ஆள், அவரை பேச வச்சுருக்காங்க. இன்னொருத்தர் மதிவாணன், எல்லாரையும் பேச வச்சு திமுகவை திட்டியிருக்காங்க. யூடியூப்பில் இருக்கிறவங்க அவங்கள வச்சு பேச வச்சு திமுகவை திட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் பேசுகிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி திருக்குறள் பேசினார். அப்போது ஸ்டாலினை பற்றி ஒன்று சொன்னார். இன்றைக்கி இருக்கக்கூடிய மந்திரிகள் மற்றும் திமுக எம்எல்ஏக்களால் எனக்கு தூக்கமே வர்றதில்லை அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் சொல்கிறாரு. ஒருவேளை அவர் நல்லா அயர்ந்து தூங்குறத பார்த்துட்டு தூக்கம் முடித்த உடனே அவரை கூப்பிட்டு கேளுங்க, யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னா அவர் விசிலுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லுவார், தாவேக்காக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார். இந்த அயர்ந்து தூங்குகிற ஆட்கள் காண்ற கனவுகள்லாம் நிறைய இருக்குது. ரோட்டில் கூட நல்ல குவார்டர் அடிச்சுட்டு படுத்து தூங்கிட்டு நான் தான் இந்த நாட்டு ஜனாதிபதின்றவங்களாம் இருக்கேன். இதெல்லாம் எல்லாரும் இவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க, எல்லார் வீட்லேயும் இவர் தான் இருக்கார் அப்படின்னா, அப்போ அஜித்லாம் எங்கே இருக்கான், ரஜினிலாம் எங்கே இருக்காங்க, கமல்லாம் எங்கே இருக்காங்க, சிவகார்த்திகேயனோட ரசிகர்கள்லாம் அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? எல்லாமே உலகமே ஃபுல்லாகவே விஜய் ரசிகர்கள் தானா? எல்லார் வீட்லேயும் விஜய் ரசிகர் எனக்கு 2 ஆள் இருப்பான் அப்படின்னா இருக்கலாம். ஆனால் அஜித்துக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் ஆள் இருப்பாங்க இல்லையா? எம்ஜிஆருக்கு கூட இந்த அளவுக்கு திமிரு நாட்டில் வந்தது கிடையாது. எல்லாரும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னா, எல்லாரும் தண்ணி ஊற்றுறாங்க, எல்லாரும் பால் ஊற்றுறாங்க அப்படின்றதுனால நம்ம தண்ணி ஊற்றுனா என்ன ஆகிட போகுதுன்னு நினச்ச ஒரு டீமு, ஊரில் இருக்க எல்லாரும் பால் ஊற்றுங்க அப்படின்னு ஒரு உத்தரவு வருது மன்னர்கிட்டது, தெனாலிராமன் கதையில். அப்போ எல்லாரும் பால் ஊற்றும்போது நம்ம ஒரு ஆள் போய் தண்ணி ஊற்றுனா என்ன தெரிய போகுது அப்படின்னு ஒருத்தன் தண்ணி ஊற்றுறான். ஆனால் பார்த்தா எல்லாருமே தண்ணி தான் ஊற்றிருக்காங்க. மாதிரி எல்லாரும் தாவேக்காக்கு ஓட்டு போடுவாங்கன்னு இவர் நினச்சி கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒருத்தன் மாற்றி இந்த மாதிரி தண்ணி ஊற்றுற கதையை எல்லாரும் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டான்னா இவர் கதி என்ன ஆகும் அப்படின்றது. இதெல்லாம் அதீத கற்பனை, அதீதமான ஒரு விஷயம், அதீதமான ஒரு செயல்பாடு. 3ஆம் ஆண்டு துவக்க விழான்னா என்னடா கொள்கை, என்ன கொள்கை கட்சி இது? இப்போது அதிமுகவை ஊழல் கட்சி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது திண்டுக்கல் சீனிவாசன் கேட்குறாரு, செங்கோட்டையன் செய்யாத ஊழலா? லாட்ரி ஆதவ் அர்ஜுன் மக்கள் லாட்ரி பணத்தை கொள்ளையடிக்கலையா, அவர் செய்யாத ஊழலா அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் சீனிவாசன் கேட்குறாரு. திமுக கேட்குது. விஜய் ஒரு பொருட்டே இல்லைன்னு டிகே இளங்கோவன் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இது உங்களோட கொள்கை என்ன, நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணீங்க, நீங்கள் என்ன அச்சீவ் பண்ண போகிறீங்க, அடுத்த கட்டமாக எங்கே அப்படின்னா, ஒவ்வொருத்தனும் நாங்கள் வெளியே வரலன்னு சொல்லி கவலைப்படுறாங்க. ஒவ்வொருத்தனாக ஓட்டு போடும்போது விஜய்கள் வெளியில் வருவாங்க அப்படின்னு அவர் பேசுகிறார். இதெல்லாம் ஓவர் கான்ஃபிடென்ட்டு நம்பிக்கை. இது யாரோ ஒரு திரைக்கதை எழுதி கொடுத்துட்டா பேசுகிற பஞ்ச் டைலாக் மாதிரி அவரோட பேச்சு. இன்றைக்கி டான்ஸ்லாம் வேறு ஆடியிருக்காரு, வேல்முருகன் பாட்டுக்கு குத்தாட்டெல்லாம் போட்டிருக்காரு. இதெல்லாம் ஓகே, பாசிட்டிவான விஷயங்கள் தான். ஆனால் இதெல்லாம் ஒரு கட்சியோட சாதாரணமான நடைமுறை, ரைட்டுங்களா? இதெல்லாம் ஏடிஎம்கே காரணம் திமுக காரணம் பண்ணாங்கன்னா கேட்குறதுக்கே ஆள் இருக்காது. ஏன்னா அவங்க பழைய கட்சி. திமுக துவக்க விழா நடத்தினாலும் ஒன்றும் பெரிய அளவுக்கான ரெஸ்பான்ஸில் ஒரு கருத்தரங்கத்தோடு முடியும். எடப்பாடி பழனிசாமி வெறுமனே ஒரு 4 லட்டு கொடுத்து
அதிமுகவின் துவக்க விழா நடத்தி முடிச்சுட்டு போயிடுவார். இதெல்லாம் யாரும் கேட்க போகிறதே கிடையாது. இவர் புதுசாக இருக்கிறதுனால, இவர் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறதுனால, இவர் ஒரு நடிகர் அப்படின்றதுனால ஒரு கவரேஜ் வந்து மீடியாக்களில் இன்றைக்கி இருக்குது. ரைட்டுங்களா? அதுதானே தவிர வேறு இதில் எந்த ஸ்பெஷல் விஷயமும் இல்லை. இவர் சொல்கிறாரு திமுகவுடன் கூட்டணி கட்சிகள், பாஜகவுடன் கூட்டணி கட்சிகள் அப்படின்னு சொன்னோடனே முன்னாடி உட்காந்துருக்க ஃபெலிக்ஸ் மாதிரி ஆள்லாம் சிரிக்கிறான் கைத்தட்டி. என்னப்பா சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேட்குறாரு. சரி, திமுக கூட்டணி கட்சிகள்னு சொல்கிறல்ல, நீ வந்து காங்கிரஸ் கட்சி வலிக்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே தானே இருக்க. காங்கிரஸ் கட்சியை வந்து இங்கே கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு பிரவீன் சக்கரவர்த்திக்கு 3 கோடி ரூபா கொடுத்தியே. உங்கால் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து கொடுத்தார்ல. அது இல்லாமல் மாணிக்கம் தாக்கூருக்கு காசு, ஜோதிமணிக்கு காசு, காங்கிரஸில் இருக்க எல்லாருக்கும் காசு கொடுத்து திமுகவுக்கு எதிராக வந்து நீங்கள் பேச வச்சிங்கல்ல, அது என்ன ஆச்சு? ரைட்டா? கேசி வேணுகோபால் வராரு அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்தோன்னே, கேசி வேணுகோபால் வேணாம், எங்களுக்கு முகுல் வாஸ்னிக்கே அனுப்புங்க அப்படின்ட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போது வந்து எப்போவுமே திமுக வந்து காங்கிரஸோட தொகுதிகள் பங்கிடக்கூடிய குழு வந்து தேர்தல் அறிவிப்புக்கு பின்னாடியும் அந்த வாக்காளர் பட்டியல், இறுதி செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியலுக்கு பின்னாடி தான் அறிவிப்பாங்க. இப்போ வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக அவங்களே வந்து பேசுவதற்கான ஒரு குழுவாக அமைச்சிருக்காங்க. அவங்க பேச போகிறாங்க. 39 தொகுதிகள் அவங்க கேட்குறாங்க. அது இவங்க 28 தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நடுவில் என்ன தொகுதிகளா இல்லை அதுக்கேற்ற மாதிரி பேசி செட்டில் ஆகுமா? இது இவங்க ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்குறாங்க, யார் காங்கிரஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாம் பேசி அவங்க முடிவு பண்ணுவாங்க. அந்த பேச்சு என்னாச்சு? நீ செட் பண்ணி காங்கிரஸ் வரும்னு எதிர்பார்த்தல, ஏன் வரல? இன்னைக்கு வரைக்கும் கட்சியை ஆரம்பித்து இத்தனை நாள் வரைக்கும் உங்கூட ஏன் ஒரு கூட்டணி கட்சி கூட வரல? முதல்ல யாரும் தலைவர்களே வராமல் இருந்தாங்க. அப்புறம் செங்கோட்டையனும், கூப்பாகிருஷ்ணன், ஜேசிடி பிரபாகரன், இந்த மாதிரி தலைவர்கள் வந்தாங்க. திமுகலேருந்து 2 மந்திரி வருவாங்க, சிட்டிங் மந்திரி வருவாங்க, 4 மந்திரி வருவாங்கன்னா பில்டப் கொடுத்தீங்க. எங்கே வந்தாங்க? யாருமே வரல. நீ கூட்டணின்னு கூட்டணிக்கு தயார், ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு நீ சொன்னிய. இன்னைக்கு யார் வந்தாங்க? யாரும் வரல. ஸோ நீ ஒரு ஃபெயிலியர் மாடல். ரைட்டுங்களா? நிறைய கார் வரும், எல்லா காருமே வந்து சக்ஸஸ் ஆகாது. இப்போது மாருதியில் நிறைய மாடல்கள் வரும். இப்போ மாருதி 800 மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான மாடல் கிடையாது. மாருதி வேன் மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான மாடல் இல்லை. மாருதி ஸ்விஃப்ட் மாதிரி சக்ஸஸ்ஃபுல் மாடல் கிடையாது. அது மாதிரி ஒவ்வொரு ஹுண்டாயில் இருக்குது, ஒவ்வொன்றும் இருக்கும். நீ வந்து சக்ஸஸ்ஃபுல் மாடலே கிடையாது. நீ வந்து ஃபெயிலியர் மாடலு. உந்து எடுத்த உடனே பிரேக் ஃபெயிலியர் ஆச்சு தான் 41 பேர் செத்து போனாங்க. பிரேக் ஃபெயிலியரு உன் வண்டி, 41 பேர் செத்து போனாங்க. அதுக்கப்புறம் இப்போ வேலூருக்கு பொதுக்கூட்டம்னு சொல்லிட்டு 13ஆம் தேதி சம்திங் நீ வந்து பொதுக்கூட்டத்துக்கு போகிற. அங்கே ஒரு 20 ஏக்கர் நிலத்தை வாங்கி அங்கே திடல் மாதிரி தயாரித்து அங்கே வந்து ஒரு மாநாடு மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த போகிற. இதுதான் ரைட்டா? இப்போ எலெக்ஷன் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலே நீ வந்து பேச போகிற, பப்ளிக்கை வந்து மீட் பண்ண போகிற, அவ்வளோதான். இதில் எத்தனை பேர் சாவான்னு தெரியல வேலூர் பொதுக்கூட்டத்தில். ஸோ இதுதான் உன்னுடைய மாடல், இவ்வளோ தான். இதுக்கு ஏன் இவ்வளோ பில்டப்பு? புரியல. இது வந்து பப்ளிக் கிட்ட எப்படி ரீச் ஆகும்? எல்லாரும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னா என்ன அது மாடலு? கருத்து கணிப்பு எடுக்கும்போது பாருங்கள், ஒவ்வொரு வீட்லேயும் நான் தெரிவேன், ஒவ்வொரு வீட்லேயும் நான் இருப்பப்பா. ஒவ்வொருத்தருக்கும் இப்போ எனக்கு கூட தான் விஜய் பிடிக்கும், அது வேற. விஜயை ஒரு ரசிகனாக பார்க்கறதுன்றது வேற, ஒரு நடிகனாக பார்க்கறதுன்றது வேற. உன்னை ஒரு நடிகனாக பார்க்கும்போது டைரக்டரு, அசிஸ்டன்ட் டைரக்டரு, ப்ரொடியூசரு, கேமராமேனு, ஸ்டண்ட் மாஸ்டரு, ஒரு பெரிய ஒரு 100-150 பேர் டீம் தான் வந்து உன்னை நடிக்க வைக்கிது. நீ நடிகனாகிற, உன்னை வந்து ரசிக்கிறோம் நாங்கள் எல்லாரும். ஆனால் ஓட்டு உனக்கு தான் போடணுன்றது இன்னும் கட்டாயம் இருக்குது. சும்மா விஜய் பெதற்றிக்கிட்டு இருக்காருமா. இதெல்லாம் எந்த விதத்துலேயும் அரசியல் ஈக்குவேஷனில் சரி எம்ஜிஆர் அளவுக்கு வருமா? எம்ஜிஆர் அவ்வளோ கஷ்டப்பட்டார், இவ்வளோ கஷ்டப்பட்டார். இது வேற, விஜய் வேற. அவர் சொல்லிக்கிறார்.
அதே மாதிரி தான் என்டிடிவி இன்டர்வியூலையும் நான் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்க தான் அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு. கட்டாயம் நீ வேணா பாரு, இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவர் வந்து போயிடுவார். நான் கூட கேட்டேன் அவங்க ஆட்கள்கிட்ட, ஏன் வந்து ஏடிஎம்கே கூட ஒரு ஏடிஎம்கே பிஜேபியோட ஏன் போகாமல் இருக்காரு அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை அது போனால் அவருடைய செல்ஃப் ஐடென்டிட்டி அழிஞ்சிரும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அது நல்ல நினைப்பு தான். ஆனால் அது வந்து எலெக்ஷனில் ஏற்படுத்தக்கூடிய விளைவு என்பது 0. இப்போ நீ அடுத்து பார்லிமெண்ட் தேர்தலில் ஏடிஎம்கே பிஜேபியோட போனீங்கன்னா என்ன பண்ணுறது? இல்லை இதில் ஏதாவது ஒரு தொகுதி ஜெயிச்சிட்டின்னா ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி நீ நின்னா உன்னை என்ன பண்ணுறது? இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது விஜய்க்கு. இதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணும். இப்போ வரைக்கும் அது வந்து செல்லாத நோட்டு தான். சார், சவுக்கு சங்கர் அவர்களுக்கு அவ்வளோ வலியுறுத்தி அதுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னதுக்கு அப்புறமா அவரும் நிறைய வாதாடினதுக்கு அப்புறமா வந்து இப்போ இன்றைக்கு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அவருக்கு எழுதி கொடுக்கப்பட்ட அந்த டெஸ்ட்லாம் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்தது என்ன சார் ஆகும்? அது அவருக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவர் போயிட்டு என்னை வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வந்து எனக்கு எதிராக செயல்படுவாங்க, நீங்கள் ஜிப்மர் மருத்துவமனை, எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ப்ரிஃபர் பண்ணுங்கள், ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மருத்துவர்கள் வந்து எனக்கு எதிராக தான் செயல்படுவார் அப்படின்னு சொன்னப்புறம் அவங்க கிட்டத்தட்ட செருப்பால் அடித்து அனுப்பிச்சிட்டாங்க நீதிபதிகள். அனுப்புனப்புறம் இப்போது ஒழுங்கு புள்ளியாக போயிட்டு இன்றைக்கி ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 8 to 10 போயிருக்காரு. அவருக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்திருக்காங்க. 2 மணி நேரம் எல்லா டெஸ்ட்டும் எடுத்திருக்காருங்க, இன்க்ளூடிங் பிளட் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த ரிசல்ட்டில் தான் அவருக்கு ஹெச்ஐவி இருக்குதா இல்லையான்றது வெளியில் தெரியும். முன்னாடி காவேரி மருத்துவமனையில் அவருக்கு ஹெச்ஐவி இருக்குதா இல்லையான்றது ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டில் வெளியில் தெரிஞ்சுது. அந்த சர்டிஃபிகேட் தான் வெளியில் வந்துச்சு. இப்போ வந்து அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இவருக்கு எடுக்கப்பட்ட டெஸ்ட் வந்து சீலிட்ட கவரில் நீதிபதிகள் கிட்ட கொடுக்கப்படுது. ஆனால் அது வெளியில் வராது. ஆனால் இவருக்கு என்னென்ன வியாதி இருக்குது, இவர் வந்து ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்காரா இல்லையா, இவர் போயிட்டு 10 வீடியோ 20 வீடியோ பண்ணிக்கிட்டு இருந்தார், ரைட்டுங்களா? மெடிக்கல் கிரவுண்டில் போயிட்டு 10 வீடியோ 20 வீடியோ பண்ணிவிட்டு அந்த செல்ஃபோனெல்லாம் இவர் எடுத்து காமிச்சிக்கிட்டு இருந்தார். அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு தவறு அப்படின்றது தான். மாதந்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களை சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 7603836167. உங்களுடைய பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். இப்போ நீதியரசர்கள் நீங்கள் மெடிக்கல் இதுக்கு போங்க அப்படின்ன உடனே இவர் சுப்ரீம் கோர்ட் போயிட்டு நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெட்டிஷன் போட்டார். பாலாஜி ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு அவர் எஸ்பி வேலுமணி இருக்கார் இல்லையா, அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு லாயர். அந்த லாயர் தான் பண்ணுறாரு. சுப்ரீம் கோர்ட்டே கேட்குது, நீ நினச்சா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துடுவியா, ஹைகோர்ட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லாம் நீ போக மாட்டியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அண்ணன் வேலுமணி வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணி லீகலாக பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாரு அவர். சரிங்களா? வேலுமணி வந்து ஏற்கனவே ஒரு ரிப்போர்ட்டரை, இவருக்கு குருநாதர், சவுக்குக்கு குருநாதர் அன்புன்னு ஒரு ரிப்போர்ட்டரை கூண்டாஸில் அனுப்பி வரலாற்றுக்கு மிஞ்சிய ஒரு காரியத்தை அவர் பண்ணார். அதே மாதிரி இப்போவும் இவர் வந்து அடிக்கடி சுப்ரீம் கோர்ட் போகிற அளவுக்கு வரலாற்றுக்கு மிஞ்சின காரியத்தை தான் வேலுமணி டீம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அவங்க வந்து எடப்பாடிக்கு பதிலாக தான் முதலமைச்சர் ஆகணும், ஆட்சியில் ரிசல்ட்டு வந்த பிறகும் தான் வந்து எடப்பாடிக்கு பதிலாக முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு டீம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு ஏடிஎம்கேல. அந்த டீமோட ஒர்க்கும் தெரியும். இது எல்லாமே வந்து இயற்கைக்கு மாறா எங்களால் எல்லாம் முடியும் அப்படின்னு காட்டுற ஒரு டீம் தான் இந்த டீம். இந்த டீம் தான் இந்த வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கு. அந்த டீமோட பேச்சை கேட்டு வீணா போன சவுக்கு சங்கர் வந்து இப்போது அவரை சுப்ரீம் கோர்ட் வந்து மெடிக்கல் டெஸ்ட் கொடுக்க அனுப்பிச்சிருக்கு. நாளைக்கு இந்த மெடிக்கல் டெஸ்ட்டோட ரிசல்ட்டை பார்த்துட்டு அவரோட பெயில் வந்து கேன்சல் ஆகலாம். ரிசல்ட்டு வந்து இவர் வந்து ஃபிட்டாக இருக்காருன்னு தான் வரும். மேக்ஸிமம் ஒரு மருந்து சாப்பிட்டா போதும். ஹெச்ஐவினா கூட ஒரு குறிப்பிட்ட அளவு மருந்து சாப்பிட்டா நீங்கள் வந்து சில காலம் வந்து நீடிக்கலாம், உயிரோடு இருக்கலாம். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. அந்த ஹெச்ஐவி வந்து வெளியில் தெரியறதுக்கே 6 மாத காலம் ஆகும். 6 மாத காலம் ஆகும். அது வரைக்கும் ஹெச்ஐவி நெகட்டிவ்னு தான் வரும். அது 6 மாத காலம் முடிஞ்சோடனே ஹெச்ஐவி வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அப்படி வெளியே தெரிஞ்சது தான் காவேரியில் தெரிஞ்சது. அது வந்து நீங்கள் தொடர்ந்து மருந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து நீடித்து போகலாம், ரைட்டுங்களா? அதான் நிலவரம்.
ஸோ இப்போ வந்து அவர் 10 வீடியோ 20 வீடியோ பேசின அந்த உடல்நிலையை பார்த்தா அவர் வந்து ஃபிட்டாக இருக்காருண்ணா. அதுக்கப்புறம் அங்கே இருக்க பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி மருத்துவமனையில் போயிட்டு அவர் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டார். அதனால் அவர் வந்து கிளியராக இருக்காருன்றது தெரியும் எல்லாருக்கும். இப்போ அந்த டெஸ்ட்டும் அதை தான் நிரூபிக்கும். இதில் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்றது மட்டும்தான் இதில் தெரியும். அது வெளியிலயும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த டெஸ்ட்டில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அப்படின்னு தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். தமிழ்நாட்டுல தொடர்ந்து ஜாதி பிரச்சனையும், மத பிரச்சனையும் வந்துட்டு இருக்கிறது. இப்ப சமீப காலத்துல பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்பவே சாதாரண ஒரு நியூஸ் ஆயிருச்சு சார். இப்ப எங்க பார்த்தாலும் அது நடக்குது. அது அந்த மாதிரியான ஒரு நியூஸ் ஆயிருச்சு. அந்த வகையில வந்து நெல்லையில ஒரு பொண்ண வந்து ஆணவ கொலை பண்ணியிருக்காங்க. அது என்ன சார்? நெல்லையில் இந்த பொண்ணு வந்து செட்டியார் வகுப்பை சேர்ந்த பொண்ணு. இந்த பொண்ணு வந்து தேவேந்திர குல வேளாளர் பையனை வந்து விரும்புது. ஏற்கனவே கொல்லப்பட்ட கவின் வந்து தேவேந்திர குல வேளாளர். இந்த முறை தேவேந்திர குல வேளாளர் பையனை கொலை பண்ணல. இவங்க வந்து நிச்சயதார்த்தம்லாம் வீட்டில் வச்சு நடத்தியிருக்காங்க. அதை வந்து அந்த பையனை கல்யாணம் பண்ணுறதுக்கு தாய் மாமன் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போது திருமணம் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் அப்படின்ற அடிப்படையில் அந்த திருமணம் நடக்க இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வர வெள்ளிக்கிழமை நடக்கிற மாதிரி இருக்குது. நடுவில் அந்த பொண்ணு வந்து இறந்துருச்சு. இறந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கழுத்தை நெரிச்சு கொன்னதா அந்த பையனே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். கழுத்தை நெரித்த வடுக்கள் வந்து அந்த பொண்ணோட உடம்புல இருந்திருக்கு. இது வந்து ஒரு ஆணவ கொலை. தொடர்ந்து ஆணவ கொலை வந்து நடக்குது. திமுகவோட கூட்டணி கட்சியான சிபிஎம் கட்சியே வந்து ஆணவ கொலைக்கு எதிராக தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. கார்ல் மார்க்ஸ் சிலையை கூட இப்போது ஸ்டாலின் வந்து சென்னையில் திறக்க போகிறார். இடதுசாரி கட்சிகளோட நல்ல போக்கில் இருக்கிற இடதுசாரி கட்சிகள் வந்து இவரை உயிர் மூச்சாக வந்து இவரை ஆதரிக்கிறாங்க. அரசு ஊழியர்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு செயல்பட்ட இடதுசாரிகள் கூட அந்த ஊழியர்களை அடக்கி ஸ்டாலினுக்கு ஆதரவாக திமுகவுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. அப்போது இந்த ஆணவ கொலைகளை தடுக்கணுன்றது இடதுசாரி கட்சிகளுடைய மிகப்பெரிய கோரிக்கை. அந்த கோரிக்கையை ஏற்று KN பாஷா, இடதுசாரிகள் மட்டும் கிடையாது, இதில் பாதிக்கப்படுறது தலித்து தான், அதிகமாக பாதிக்கப்படுறது தலித்துகள். அப்போது விடுதலை சிறுத்தைகளும் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. தொல் திருமாவளவன் அவர் வந்து இந்த கோரிக்கையை முன்வைக்கிறார். தொல் திருமா, இடதுசாரிகள், அப்போது திமுகவுடைய கூட்டணி கட்சிகளே இந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. ஆனால் KN பாஷா அப்படின்ற ஒரு நீதிபதி தலைமையில் ஆணவ கொலைகளை தடுக்கும் சட்டம் கொண்டு வருவதற்கு ஒரு குழு அமைச்சார் முதல்வர் ஸ்டாலின். அந்த குழு அமைச்சு மாதங்கள் ஆயிடுச்சு. கொலைகள் தான் ஓய்ந்துக்கிட்டு இருக்கே தவிர குழுவோட முடிவு ஒன்றும் வரல, சட்டங்களும் வரல. இந்த ஆட்சியும் முடிய போகுது. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரும் முடிஞ்சு போச்சு. இல்லை அடுத்தது ஏதாவது நடக்குமான்னு தெரியல. கொலைகளும் நடந்து போச்சு. இந்த ஆட்சியும் முடிவுக்கு கிட்டத்தட்ட வந்துச்சு. ஆனால் ஆணவ கொலைகள் மட்டும் முடியலம்மா. காதலிக்கிறது அவ்வளோ பெரிய தவறா, அவ்வளோ பெரிய பாவமா? சாதியை மீறி காதலிக்கிறது குற்றமா? இப்போ சாதி தான் வந்து எல்லாத்தையும் தீர்மானிக்குதா இந்தியாவில், தமிழகத்தில் அப்படின்றது வந்து தமிழக அரசு வந்து அதுக்கு மிகப்பெரிய விளக்கம் தர வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கு. சார், தென்காசியை சேர்ந்த திமுக தலைமை தலைவர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அன்பகம் கலை அப்படின்றவர் மேல தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வந்துட்டே இருக்கே சார், எதனால? அன்பகம் கலை வந்து மு.க. ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமானவர். KK நகரில் ஒரு பெண் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க. அதை வந்து ஸ்டாலின் மேலே குற்றம் சாட்டி அதிமுக வந்து பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ணிச்சு. அதிமுக ஆட்சி அப்போது வந்து அன்பகம் கலையை கூட்டிகிட்டு போய் அடித்து நொறுக்கிட்டாங்க. இவர் வந்து அன்பகம்ன்றது வந்து அண்ணா அறிவாலயத்துக்கு எதிராக திமுக இளைஞர் அணியோடைய பில்டிங் தான் அன்பகம். அறிவகம் வந்து ராயபுரத்தில் இருக்கிறது, அன்பகம் இங்கே இருக்குது, எதிர்க்க இருக்கிறது அறிவாலயம். அன்பகத்தோட முக்கியமான ஆள் தான் அன்பகம் கலை. திமுகவில் ஸ்டாலினுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவர், நெருக்கமானவர். ஸ்டாலினுக்காக நிறைய தியாகம் பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் மேலே வச்சிருக்கக்கூடிய மரியாதையில் வந்து அதிகம் ஸ்டாலினுக்கு. இப்போ இவர் மேலே வரக்கூடிய புகார் என்னன்னா, இவர் தென்காசியில் வந்து 7 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டுறாரு. வீடு கட்டி முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பள்ளி ஒன்று அவர் கட்டுறார். ஏன்னா அவர் இதெல்லாம் செய்கிறதுக்கு காரணம் அவருக்கு வயசு 70, ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு அவர் போகிறார். அப்போது இவரோட பையனை எப்படியாவது
தென்காசி எம்எல்ஏவாக கொண்டு வரணும், கொண்டு வந்துட்டு அவர் மூலமாக அமைச்சராக்கிடணும் அப்படின்னு. இவர் நாடார் பிரிவை சேர்ந்தவர். இவர் அங்கே வந்து தென்காசிக்கு சிவபத்மநாபன் செல்வராஜ்னு 2 பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பழனி நாடார்னு காங்கிரஸ்காரர் ஒருத்தர் எம்எல்ஏவாக இருக்கார். அவர் மேலே கடுமையான அதிருப்தி இருக்கிறதுனால இந்த முறை காங்கிரஸுக்கு தென்காசி தொகுதியை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து கேட்குது. திமுகவில் வந்து இந்த அன்பகம் கலையோட பையனுக்கு எப்படியாவது சீட்டு வாங்கிடலாம், தலைமைக்கு இவர் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால அன்பகம் கலைக்கு பையனுக்கு சீட்டு வாங்கிட்டு அவர் அப்படியே மந்திரியும் ஆக்கிடலாம் அப்படின்ற மாதிரி இவர் வந்து மூவ் பண்ணுறாரு. இவர் வந்து எப்போவுமே இந்த கட்சி பஞ்சாயத்துகள் வரும்போது அதை பயன்படுத்தி இவர் நிறைய காசு பார்ப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நெல்லையை சார்ந்த ஒரு முஸ்லீம் பிரமுகர் தான் எம்எல்ஏவாக இருந்தவர் தான் இவருக்கு வந்து கார் ஒன்றே இனோவா கார் ஒன்றே வாங்கி கொடுத்தாருன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இவர் மேலே இப்போ வந்து பயங்கரமான அலிகேஷன்ஸ் வந்து திமுகவிலேயே அன்பகம் கலை மேலே வர்றதா சொல்லப்படுது, செய்திகள் வெளிவந்துக்கிட்டு. திமுகவுடைய தொகுதி பங்கீடு எந்த அளவுக்கு சார் போயிட்டு இருக்கு? திமுகவில் வந்து அதான் காங்கிரஸ் தொகுதி பங்கீடு சம்மந்தமாக நம்ம பேசணும். 28, 39 இவங்க 28 இருக்காங்க, அவங்க 39 இருக்காங்க. அவங்க தொகுதி குழு ஒன்று இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தேமுதிகவோட திமுக வந்து 6+1 அப்படின்ற மாதிரி 6 சட்டமன்ற தொகுதிகள் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா தொகுதிகள் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது டிஎம்டிகேக்கு 6+1 கொடுக்கும்போது விடுதலை சிறுத்தைகளுக்கும் அதே மாதிரி தொகுதிகள் அதிகமாக கொடுக்கணும், ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் கொடுக்கணும். அதனால் விடுதலை சிறுத்தைகள் வந்து வன்னியரசு அவர் வந்து ராஜ்யசபா உறுப்பினர் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து இந்த முறை ராஜ்யசபா உறுப்பினர் ஆவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, மதிமுக, சிபிஎம்மு, சிபிஐ எல்லா கட்சிகளுமே வந்து அதிகமான சீட்டை கேட்குறாங்க. அதுலேயும் மதிமுக வந்து நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட மாட்டோம், நாங்கள் வந்து துரை வைகோ தீக்குச்சி சின்னத்தில் தீப்பெட்டி சின்னத்தில் நின்ற மாதிரி அதே மாதிரி நாங்களும் வந்து தனி சின்னத்தில் தான் நிற்போம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது இந்த எலெக்ஷன் வர்றதுக்குள்ளே இந்த பேச்சுவார்த்தைகள் எந்த அளவுக்கு போகுது, திமுக எந்த அளவுக்கு தன்னுடைய தொகுதியை குறைச்சிக்குது, இவங்களுக்கெல்லாம் எப்படி அகாமடேட் பண்ணுது, காங்கிரஸ் எப்படி அகாமடேட் பண்ணுது, இந்த கூட்டணிக்குள்ளே சீட்டு பிரிவினை என்பது ஒரு மிகப்பெரிய போராட்டமாகவும் நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸோடையும் வருது. நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, வன்னியரசு வந்து ராஜ்யசபா உறுப்பினர் ஆகிறார் அப்படின்ற தகவலை நம்ம பதிவு பண்ணுறோம். அது மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து இந்த முறை நடக்க வாய்ப்பு இருக்குது. டிஜிபி டேவிட்சன் அவர்கள் வந்து டூர் போயிருக்காரு, இன்டர்நேஷ்னல் டூர் போனதுனால இங்கே இருக்கக்கூடிய போலீஸ்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கேஷுவலாக அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வருதே சார். அதாவது டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் வந்து இந்த 31 வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக நியமிக்கப்படுவார்ன்றது ஒரு தகவல். அவர் வந்து ஃபாரினுக்கு போயிட்டார். டேவிட்சன் தேவாசீர்வாதம் வந்து உதயச்சந்திரன் அப்படின்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவர் தான் நிதித்துறை செயலாளர், அவர் தான் சிஎம்முக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கார், அவரோட ரொம்ப நெருக்கமாக இருக்கார். அப்புறம் உளவுத்துறை அதிகாரியோடையும் அவர் ரொம்ப நெருக்கமாக இருக்கார். இப்போது மகேஸ்வர் தயாள்னு சொல்லிட்டு ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டராக ஒருத்தரை போட்டிருக்காங்க. அவர் தான் வந்து போஸ்டிங்லாம் போடணும். அவரும் வந்து இவரோட சிஷ்யர். அப்போது இந்த தமிழக காவல்துறையுடைய டான் யாருன்னா நம்ம டேவிட்சன் தேவாசீர்வாதம் தான் தமிழக காவல்துறையோட டான். அவர் சொல்லி தான் போஸ்டிங்ஸ் எல்லாமே போடுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அதனால் இப்போது இவர் போதாக்குறைக்கு ஃபாரினுக்கும் போயிட்டார். இப்போது ஒரு டிஜிபி இன்றைக்கி ரிட்டையர் ஆனார் 2 நாளைக்கு முன்னாடி, அந்த ஃபங்க்ஷன் கூட இவர் வரல. இப்போ இவர் வந்த பிறகு தான் இவர் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் டிஜிபியாக போட போகிறாங்க. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதனால் என்ன நடந்ததுன்னா, டிஐஜி போஸ்டிங்கு, எஸ்பி போஸ்டிங்கு, இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் வரைக்கும் நின்று போயிடுச்சு. காவல்துறை அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிடுச்சு. அவர் வந்தால் தான் நடக்கும், இல்லைன்னா நடக்காது அப்படின்ற அளவுக்கு ஒரு நிலவரம் என்பது வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலவரம். இன்றைக்கி ஆட்சி முடிகிற இந்த காலகட்டத்திலையும் இப்படி ஒரு உதயச்சந்திரன் வந்து இப்படி ஒரு ஆட்சியை வந்து நிர்வாகத்தை வந்து அவர் கொண்டு போகிறாரு அப்படின்றது வந்து
உண்மையிலே ஒரு பத்திரிகையாளராகவே எனக்கே பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. இப்படிலாம் கூட நடக்குமா? அவருக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால இப்படிலாம் கூட நடக்குமா? அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம கேள்விப்படுற செய்தி உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம நம்புகிறோம். ஆனால் இந்த அளவுக்கு மோசமாக டிஐஜி போடல, எஸ்பி போடல, இன்ஸ்பெக்டர் போடல. அவர் ஃபாரினுக்கு போயிட்டார். அவர் திரும்பி வந்தால் தான் இவ்வளவும் நடக்கும் அப்படின்ற அளவுக்கு டேவிட்சன் தேவ ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து நிற்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்கும்போது, ஒரே காரணம் தான். அவர் உதயச்சந்திரனுக்கு நெருக்கமாக. ஜூனியர் விகடனை சேர்ந்த ஆசிரியர் கலைச்செல்வன் அவர்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியான தகவல் வருதே சார். இதுக்கப்புறம் ஜூனியர் விகடன்ல என்னென்ன நடக்கும், எப்படி சார் போகும்? இல்லை, அந்த பத்திரிக்கை அதை சமாளிச்சிடும். அவங்க பழைய ஆட்கள்லாம் எடுத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சையத் அபுதாகிர் வந்துட்டார், ரைட்டுங்களா? இன்னும் பல பேர் வந்து பழைய ஆட்கள் வரப்போகிறாங்க. அந்த மாதிரி அவங்க கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் கலைச்செல்வனுடைய கேரக்டர் வந்து எப்படின்னா, அவர் வந்து அவர் என்னோட நண்பர் தான். அவர் வந்து முழுக்க முழுக்க தாவேக்கா ஆள். ஜான் ஆரோக்கியம், புசி ஆனந்த் இவங்களோட ஆள் தான் கலைச்செல்வன். கலைச்செல்வன் சொல்லி தான் வந்து நிர்மல்குமாருக்கு, அவர் ஏடிஎம்கேல இருந்தார், பிஜேபியில் இருந்தார், அவருக்கு வந்து தாவேக்காவில் ஒரு போஸ்டிங்கே கொடுத்தாங்க. இப்போ கலைச்செல்வன் வந்து தாவேக்காவின் ஆலோசகர் லிஸ்ட்டில் வந்துடுவார். அவர் தான் இனி ஆலோசனை கொடுக்கக்கூடிய விஜயின் ஆலோசகர்களில் ஒருத்தராக கலைச்செல்வன் வந்துடுவார். ஒரு சாதாரண ஃபோட்டோகிராஃபராக லைஃப் ஆரம்பித்தவர் விகடனுடைய ஆசிரியர் லெவலுக்கு அவர் வந்து உயர்ந்தார். நான்லாம் அவரை சாதாரண ஃபோட்டோகிராஃபராலாம் டீல் பண்ணியிருக்கேன் பாண்டிச்சேரியில். அதுக்கப்புறம் அவர் வந்து இவ்வளோ தொலைவுக்கு ட்ராவல் பண்ணி வந்திருக்க மிகப்பெரிய உயரம். இப்போ அவர் ஏன் திடீர்னு போகிறாருன்னு தெரில. ஜான் ஆரோக்கியம் என்ன பண்ணுறான்னு தெரியல. இந்த விகடனும் ஆதவ் அர்ஜுனும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சில வேலைகளை செஞ்சாங்க இல்லைங்களா? அந்த அம்பேத்கர் புக்கு ரிலீஸு அதெல்லாமே கலைச்செல்வனுடைய ஒர்க்கு தான். அதுதான் வந்து தாவேக்காவுடைய லான்ச்சிங் பேடாக இருந்தது. எல்லாமே கலைச்செல்வனோட ஒர்க்கு. இப்போ கலைச்செல்வன் விலகிட்டு நேரடியாக அவர் களத்தில் குதிச்சிருக்காரு. அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லுவோம். அவர் குதிச்சுட்டு போட்டோம். அவர் இதுதான் நடந்திருக்கிற சம்பவன்றதை வந்து நம்ம தமிழக மக்களுக்கு சொல்லணும் இல்லையா? அதுக்காக நம்ம சொல்கிறோம். பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.